மாலை வேளையிலே நீதிமொழிகள் தியானத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். கடந்த ஒரு மாத காலமாக இந்த வேத பாடத்தை நடத்த முடியாத ஒரு நிலை, தொடர் ஊழியங்கள், தொடர் கூட்டங்கள். எனவே தொடர்ந்து வருகிற நாட்களிலே நேரிலே பார்க்கிற யாவரும் இந்த நீதிமொழி தியானத்திற்கு பங்கு பெற உங்களுடன் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளின் செய்தி நீதிமொழி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பேதையானவன் எந்த வார்த்தையை நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். இங்கே 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பேதை, இன்னொன்று விவேகி. யார் பேதை, யார் விவேகி? ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அன்வைஸ். அதாவது பேதை என்பவன் யார் என்றால் நல்லா கவனிக்கணும். நாம் நினைக்கிற அந்த பேதை அல்ல இது. பேதை என்பவர்கள் திரும்ப வாசிக்கிறேன். எந்த வார்த்தையும் நம்புவான். யாரை பற்றி சொன்னாலும், எவரை பற்றி சொன்னாலும், எதை தவறான கருத்தை சொன்னாலும் நம்புவாங்க. இன்னைக்கு திருச்சபையில் பாருங்களேன், அவரை பற்றி, இவரை பற்றி, ஊழியரை பற்றி, ஊழியரின் குடும்பத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் அப்படியா அப்படியா அப்படியா. இத்தனை ஆண்டுகள் போயிருக்கிறோமே, இவ்வளோ செய்தி கேட்டிருக்கிறோமே, இந்த பொதுரோடு பழகி இருக்கிறோமே, அவர் அப்படி இருக்க மாட்டார் என்ற அந்த எண்ணம் வரல. அப்படியா? இது எதனுடைய தன்மை என்றால் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அந்த இன்டிஸ்கிரிமினேஷன். நான் பின்னால் சொல்கிறேன். எது சரி எது தவறு என்கிற புரிந்து கொள்வதில்லை. திருச்சபைக்கு வருகிற அநேகருக்கு எது சரி, இது சரி, இது தவறு. நான் இப்படி இருக்கிறேனே, இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறேன், என்னால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியல. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறேன், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியல. இத்தனை ஆண்டு சபைக்கு போகிறேன், இது ஒழுங்காக என்னால் ஜெபிக்க தெரியல. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறேன், ஒரு சாட்சி சொல்ல தெரியல. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறேன், ஒரு வேதத்தை தவறு இல்லாமல் வாசிக்க தெரியல. இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறேன், இந்த தசமாக கொடுக்கின்ற அந்த எண்ணமே இல்லை. கவனியுங்கள். அதாவது ஒன்றை சொல்கிறேன், யார் பேதை என்றால் தவறான ஒன்றை புரிந்து கொள்வதிலே தெளிவு இல்லாதவன். என்னோட முதல் குறிப்பு, தவறான ஒன்றை புரிந்து கொள்வதிலே தெளிவு இல்லை. இது தவறு, இது சரி. இப்படி சொல்கிறாங்களே ஒருத்தரை பற்றி, அது உண்மையா பொய்யா? உலகத்தில் சொல்கிறாங்க, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அல்ல, தீர விசாரிப்பதே மேல்.